ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் குல் பாய்ஸ் பெயிண்டிங். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்டீரியர் வாலில் ஒரு வால் டிசைன் ஒன்று போட்டுருக்கோம். ராயல் ப்ளே வால் டிசைன். அதோட ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுடுங்க. அப்போ தான் நம்ம போடுற இது பண்ணுற பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம போட்டக்கூடிய வால் டிசைன் இதுதான். மாஸ்கிங் டேப் வால் டிசைன் கூடவே டேப்பிள் ராயல் ப்ளே வால் டிசைன் ரெண்டு மிக்ஸ் ஆன வால் டிசைன் தான் இது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம அந்த மாஸ்கிங் டைப் லைன் வந்து நம்ம கோல்டில் அடிச்சிருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம லைன் அடிச்சுட்டு அந்த ஏரியாவில் மட்டும் நம்ம கோல்டு அடித்தா போதும். வால் ஃபுல்லாக அடிக்கணும் தேவையில்லை. வால் ஃபுல்லாக அடித்தோன்னா நமக்கு அமௌண்ட்டு அதிகமாக தேவைப்படும், பெயிண்ட்டும் நிறைய தேவைப்படும். அதனால் அந்த இடத்துல மட்டும் நம்ம பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். முதல்ல வந்து நம்ம நூல் அடித்து அந்த லைனை மட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். முதல்ல டிசைனுக்குள்ள லைனை க்ரியேட் பண்ணிவிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிகா கோல்டு. இது வந்து நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ண போகிறோம். அந்த லைனில் மட்டும் ஃபுல்லாக அடிக்க போகிறது கிடையாது. அந்த இடத்துல மட்டும் அந்த லைனில் மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம மாஸ்கிங் டேப்பை ஒட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே ராயல் ப்ளே டிசைன் போடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம அந்த டிசைனுக்கு உள்ள இடத்துல மட்டும் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணலாம். இதில் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ப்ரஷ் வச்சு அடிக்கும்போது கொஞ்சம் தனியாக தெரியும். இதுக்கு மேலே நம்ம வந்து மாஸ்கிங் டேப்பை 1 இன்ச்சு மாஸ்கிங் டேப் வந்து யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். எல்லா இடங்கள்லையும் நம்ம லைன் அடிச்சு விட்டுருந்தோம். எல்லா இடங்களும் அதே மாதிரி சென்டர் கணக்கு பண்ணி மாஸ்கிங் டேப்பை ஒட்டி விட்டுடலாம். இதுக்கப்புறமா நம்ம ராயல் ப்ளே டிசைனை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்க எல்லா இடங்களையும் நம்ம வந்து மாஸ்கிங் டேப்பை ஒட்டி விட்டுருவோம். ஃபுல்லாக மாஸ்கிங் டேப் ஒட்டி விட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது பேக்ரவுண்ட் நம்ம வந்து ராயல் ப்ளேக்குள்ளே பேக்ரவுண்டு பெயிண்ட் அடிக்கணும். இது வந்து ராயலி பெயிண்ட்டை தான் அடிக்கணும். அப்போ தான் ராயல் ப்ளே அப்ளை பண்ணுறதுக்கு அந்த டிசைனும் ஈஸியாக வரும். இல்லைனா சீக்கிரம் காஞ்சி போகும் வேறு பெயிண்ட் தான். ராயலியோட கோடு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7561. இந்த நம்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 2 கோட்டு நம்ம அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாகவே இந்த டேப்பை நம்ம ஒட்டிட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு 2 கோட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா தெரியும், 2 கோட்டு அப்ளை பண்ணி விட்டுருக்கோம் ஃபினிஷிங். இது நல்லா காஞ்ச அப்புறமா அடுத்து வந்து ராயல் ப்ளே யூஸ் பண்ணலாம். நம்ம ராயல் ப்ளே வந்து டேப்பிள் வால் டிசைன் வந்து எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து ராயல் ப்ளே கலர் வந்து 7541 நம்பரு. இது வந்து நம்ம ஒரு 100 மில்லி தண்ணி 1 லிட்டருக்கு மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். இது வால் ஃபுல்லாக ஒரே இதாட்டம் இவனாட்டம் அப்ளை பண்ணனா நம்ம அந்த டிசைன் போட்டிருக்க அந்த பாக்ஸ் ஆட்டம் அப்ளை பண்ணலாம். அந்த டிசைனோட பாக்ஸ் கணக்கு பண்ணி அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் இடம் வரனால டக்குன்னு காயாது, டிசைன் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே வால் ஃபுல்லான்னு சொல்லும்போது கொஞ்சம் வேகமாக அடிக்கிற மாதிரி இருக்கும். வேகமாக அப்ளை பண்ணணும், இல்லைனா குயிக்க காயக்கு வாய்ப்பு உண்டு. பேட்சஸ் வந்துடும். அப்புறம் இதுனா அப்படி பேட்சஸாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பர், பட்டர் பேப்பர், இல்லைனா பிளாஸ்டிக் பேப்பர் ஏதாவது எடுத்துக்கலாம். பேப்பரை கொஞ்சம் நிறையா தேவைப்படும். எவ்வளோ வால் இருக்கோ அந்த ஏரியா கணக்கு பண்ணி பேப்பரும் தேவைப்படும். இந்த மாதிரி கசக்கிட்டு விரித்து போட்டுடலாம். பேப்பரை நல்லா கசக்கி விரித்து போட்டோம்னா அந்த டிசைனோட அப்ளை பண்ணும்போது அந்த டிசைன் கரெக்டாக வரும். அது பட்டர் பேப்பராக இருந்தாலும் சரி தான், பிளாஸ்டிக் கவராக இருந்தாலும் சரி தான், அந்த மாதிரி பண்ணால் கொள்ளலாம். பிளாஸ்டிக் கவர்னால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ராயல் ப்ளே பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு
நம்ம வந்து நியூஸ் பேப்பரை வச்சு டிசைனை அப்ளை பண்ணிடலாம். இந்த டிசைன் வந்து டேப்பிள் வால் டிசைன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் அவ்வளோத்தையும் வச்சு ஒத்தி எடுத்துக்கலாம். எல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆன அப்புறமா நம்ம டேப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிட்டு டிசைன் வந்து ஃபுல்லாக ராயல் பிளேட் டிசைன் வந்து நமக்கு ஃபுல்லாக தெரியும். இனிமேல் இந்த டேப்பை கழட்டிட்டோம்னா மாஸ்கிங் டேப்பும் உள்ள அந்த கோல்டு அடித்த அந்த கலரும் இன்னும் தூக்கலாக தெரியும். அடுத்து நம்ம டேப்பை கலத்திடலாம். டேப்பை கலத்தும்போது கொஞ்சம் பொறுமையாக கலந்து தான் கொள்ளலாம். வேகமாக கலத்தும்போது சில நேரம் பெயிண்டும் பிஞ்சிட்டு வந்துடும், அடியில் இருக்க பெயிண்டும். பார்த்திங்கன்னா டேப்பு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு. ராயல் பிளேட் டிசைனுக்கு கூடவே இந்த மாஸ்கிங் டேப்பு டிசைனும் கோல்டு கலருக்கு எவ்வளோ மேட்சாக இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல்லைக்கனும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.